Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.22 பார்க்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 5 டைம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஸோ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் 5 டைம்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு 2 டைம் என்ன அப்படிங்கிறத டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போது 3rd டைம், 4th டைம், 5th டைம் இந்த 3 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போது 3rd டைம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இந்த ஜென்ரல் டைம் என்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஜென்ரல் டைம் இதுதான் அந்த ஜென்ரல் டைம். a n-1 டிவைடட் பை a n-2 ப்ளஸ் 3. இப்போ நம்ம 3rd டைம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னா, n எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல 3 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இந்த இருக்குது. இந்த இருக்குது. அந்த ஜென்ரல் டைம் எடுத்துகிட்டு அங்கே n இருந்த இடத்துலலாம் 3ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க. நியூமரேட்டரில் என்ன வரும்? 3 - 1 2. அப்போ a2ன்னு வரும். டினாமினேட்டரில் என்ன வரும்? a 3 - 2. அப்போ அது a1 கிடைக்கும் ப்ளஸ் 3 ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது அப்படியே சீக்வன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா a2 டிவைடட் பை a1 ப்ளஸ் 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ a2ஓட வேல்யூவும் என்னென்னு நமக்கு தெரியும், a1ஓட வேல்யூவும் என்னென்னு தெரியும். ரெண்டுமே 1 தான். அது எங்கே இருக்குது அப்படின்னா சம்மிலே கொடுத்துருக்குறாங்க. மேலே எடுத்து சம்மை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்போ அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் 3 வந்து 4. இப்போ a3ஓட வேல்யூ வந்து 1/4. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ a4ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? மறுபடியும் அந்த சீக்வன்ஸ் எடுத்து எங்கே 3 என்னுக்கு பதிலாக 3ன்னு போட்டோமோ அந்த இடத்துல இப்போ 4ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த a3 டிவைடட் பை a2 ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போது நியூமரேட்டரில் a3ஓட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். அது இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 1/4. அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். a2ஓட வேல்யூ 1 அப்படின்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ அதையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். இப்போ என்ன செய்யணும்? டினாமினேட்டரில் இருக்கிற 2 வேல்யூவையும் ஆட் பண்ணணும். ஸோ 1/4 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எப்படி கிடைக்கும்? 1/4 டிவைடட் பை 4. ஸோ ஜென்ரலாக கீழே 4 மட்டும் இருந்துச்சுன்னா அங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவு என்னவாகும் அப்படின்னா, மேலே போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும் அண்ட் ரெசிப்ரோக்கலாகவும் எழுதணும். ஸோ 4/1 எப்படி மாறிடுச்சு பாருங்கள், 1/4ன்னு மாறிடுச்சு. டிவிஷன் என்னவா மாறிடுச்சு? மல்டிப்ளிகேஷனாக மாறிடுச்சு. இதுதான் ரூல். இப்போது நீங்கள் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். நியூமரேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 1 1 தான். டினாமினேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 4 16. ஸோ இப்போ a4ஓட வேல்யூவும் என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சாச்சு? கிடச்சாச்சு. இப்போ a5ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ். அப்போ ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரு டேம் கிடைக்கும். அதில் a4ஓட வேல்யூ என்னென்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். a3ஓட வேல்யூ என்னென்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். a3 வேல்யூ இருந்தால் இருக்குது. a4 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இந்த ரெண்டையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். நியூமரேட்டரில் இருக்கிறத ஒன்றும் செய்ய முடியாது. டினாமினேட்டரில் இருக்கிறத என்ன செய்யணும்? டினாமினேட்டரில் எப்படி இருக்குது? 1/4 ப்ளஸ் 3. ஒரு ஹோல் நம்பர் ஒரு ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதுதான் எல்சிஎம். ஸோ அந்த ஃப்ராக்ஷனில் மேலே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். இந்த 4 கொண்டு 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 4s are 12. அப்போ என்ன கிடைக்கும்? 13/4 கிடைக்கும். இப்படி தான் இந்த 13/4 கிடச்சிச்சு. அது இந்த ஸ்டெப்பில் போன a4 கண்டுபிடிக்கும் போது எப்படி பண்ணோமோ அதே மாதிரி 13/4 டினாமினேட்டரில் இருந்திருக்கும். அது ரெசிப்ரோக்கலாக மாறுது 4/13 அண்ட் டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனாக மாறுது. இப்போது இதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 4ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4 is 4, 4 4s are 16. அப்போ மேலே 1 × 1 மட்டும்தான் இருக்குது. அது 1. கீழே 4ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 52 கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ்
1/52. ஸோ இப்போது எல்லா டேர்மோட ஃபர்ஸ்ட்டு 5 டேர்ம்ஸோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ.